Morning. Had your coffee? Just now, 5 minutes before only I had the coffee. I hope that you also had the coffee. By the way, அப்படி என்னென்னா முன்னெல்லாம் நம்ம சின்ன வயசில் நினைக்கிறப்ப எங்கள் அம்மாலாம் எங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லோரையும் வட்டமாக உட்கார வச்சு கையில் உருட்டி அப்படியே சாப்பாடு சாம்பார் சாதம் இல்லைன்னா தயிர் சாதம் இல்லைன்னா குழம்பு சாதம் ரசம் சாதம் இருந்தாலுமே இல்லை உருட்டி ஒவ்வொருத்தருக்கும் பிளேட் கழுவிடணுன்னா எல்லோரும் வட்டமாக உட்கார வச்சு ஒரு குண்டாலம் மாதிரி வச்சு அதில் லட்டு எல்லாருக்கும் கையில் சாதம் போடுவாங்க பிசைஞ்சு. அம்மா கையால் சாப்பிட்றப்ப அமிர்தமாக இருக்கும். அது நான் குட்டி பொண்ணாக இருப்பேன். அப்போ எல்லாத்துலேயும் நான் தானே கடைக்குட்டி. அப்போ எல்லோரும் அது எங்கள் சித்தி பொண்ணுக்கு பையனெல்லாம் வருவாங்களா, அவங்களாம் வருவாங்க. அப்போ எல்லோருக்கும் அட் அ டைமில் சாப்பிட வைக்கணுன்ட்டு எல்லாரையும் உட்காரிச்சு எங்கள் அம்மா பிசைஞ்சுன்னு வந்து ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் ஆளுக்கு ஒன்று உருட்டி போடுவாங்க கையில். நானும் குட்டி குழந்தை, என் கையில் குட்டி வயதானே வாய்க்குள்ளே சாப்பிட முடியும். அப்போ கொடுத்தோன்னே அங்கே முதல்ல ஆள் இருக்கிறப்ப நான் 5வது ஆள் இப்படின்னு போய் கை நீட்டுவேன். எங்கள் அம்மா கொஞ்சம் குழந்தைப்பா அவன் கை நீட்டி சாதம் கேட்குறாங்க. அது வந்து இந்த வட்டமாக கருப்பேன். நான் இப்போ ஒரு ரவுண்டு வரத்துக்குள்ளேயே இன்னொரு ரவுண்டு கேட்பேன். அப்படியே போட்டு எனக்கு சாப்பிடுவேன். வயிறு நல்லா ரொம்பிடும். அந்த காலத்துலலாம் ஒரு கெட் டுகெதராக இருந்தது இல்லையா, ஒரு ஆட்டோமேட்டிக்காக கெட் டுகெதர். இதில் ஏதாவது விஷயங்கள் ஏதாவது சொல்லலாம், இல்லை இதில் வந்து கீழே சிந்தாமல் சாப்பிடு எறும்பு ஒரு சின்ன சின்ன பிஹேவியரிசம் எல்லாம் சொல்லுவாங்க. டோன்ட் ஸ்பில் த ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்லாம், இல்லைன்னா அதர்வைஸ் ஆண்ட்ஸ் வில் கம் அண்ட் பைட் யூ, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. கீழே சிந்தாலும் இல்லைன்னா எறும்பு கடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போல்லாம் முன்னெல்லாம் சாணம் வச்சுருப்பாங்க. அது போட்டு கடைசியில் எச்சல் இடும்னா அது தண்ணி தெளித்து நீட்டமாக சாணம் அது அந்த இடத்த முழுகிடுவாங்க சாப்பிட்ட இடம்லாம். கிருமி நாசினி அதெல்லாம் இப்போல்லாம் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் அந்த கிருமி நாசினி அதெல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அதே தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு கெட் டுகெதர் இந்த கொரோனா டைமில் எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. அப்போ ஒரு பேசுகிறது கெட் டுகெதர் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஒரு பழைய நாட்களுடைய ஒரு சேம் ஒரு சின்ன ஒரு ரிப்பீட் வர மாதிரி இருந்தது. திரும்ப அது வர மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போல்லாம் பிஸி உலகம் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் பயங்கர ஒர்க் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. மீறி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். பாடி ரிலாக்ஸ் பண்ணான்னு யூடியூப் அப்படி பார்ப்போம். மீறினா இப்போ சின்ன பசங்க அப்படின்னா ஒரு அடலசன் பசங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவாங்க. அவங்களுடைய ஏஜ் பியர் குரூப், சேம் குரூப், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அம்மாட்ட போய் பேசுகிற விஷயம் வேறு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும், ஹஸ்பண்டோட ஒர்க் இருக்கும். அவங்க அது ரிலேட்டடாக வெளியில் ஃபோன் பண்ணி எஸ்ஐ டைப்பில் கூட பேசுவாங்க. இப்போல்லாம் வெளியில் எஸ்ஐ டைப்பில் பேசுவாங்க. ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி பேசுவாங்க. காம்ப்ரிஹென்ஷன், ராமாயணம் மகாபாரதம் அந்தளவுக்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் சரி ஒன் வேர்ட் ஆன்சர். அதுவும் லோவர் ஆர்டர் கொஷின் என்னென்னா எஸ் நோ. இந்த சின்ன குழந்தைகளை இன்டர்வியூ கூட்டிகிட்டு போவாங்க பாருங்களேன். அவங்க அம்மா அப்பா வந்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வைப்பாங்க. அப்போ அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கேட்பாங்க, ஓ உன் பேர் சங்கீதாவா அப்படின்னா அப்படிங்கோ. உன் பேர் ரீனாவானா ஸோ நம்ம வந்து இஸ் யுவர் நேம் சங்கீதா, இஸ் யுவர் நேம் ரீனா, நோ. நம்மளே கொஷின்ஸு லோவர் ஆர்டர் கேட்டால் வீட்டில் என்ன சொல்லுவோம், காஃபி போட்டு தட்டுமா அப்படிம்பாங்க. டீ நம்மளே வந்துட்டு லோவர் ஆர்டர் கொஸ்டின் கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம் சம்டைம்ஸு. அதில் WH கொஸ்டின் ஹையர் ஆர்டர் போடுங்க. WH கொஸ்டின் என்னங்க சமைக்கட்டும், என்னங்க உங்களுக்கு இப்போ பல்லு தேய்ச்சிட்டு வந்துட்டிங்களா, சரிங்க என்ன போட்டு தட்டும், காஃபி வாங்கி தருவாங்க. ஒன் வேர்ட் ஆன்சரில். ஏங்க காஃபி மறுபடியும் ஒரு ஒய் போட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இல்லை இன்றைக்கி கொஞ்சம் காஃபி வேணும், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாயப்பிடுங்கிறதுக்கு உம்முன்னு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப WH கொஸ்டின் யூஸ் பண்ணலாம். WH கொஸ்டின் அப்படின்னா ஹையர் ஆர்டர் கொஸ்டின்.
எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டோம். பட் பொதுவாக கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னா லைப்ரரி போகிறீங்களா? அது எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா யாராவது வந்தாங்கன்னா உங்களை கேட்டால் நான் சொல்லணுமில்ல, எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் கோவிலுக்கு போகிறேன். மத்தியானத்துக்குள்ளே வந்துடுவீங்களே, எப்போ வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 1 மணி ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த WH கொஷின் வந்து இது பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றும் இல்லை, ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆட்டிடியூட் என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம பிரியாணி ஆசையாக வாங்கி ஒரு வாய் சாப்பிட்லான்னு போவோம், வேறு ஏதாவது விஷயம் காதில் விழும். இந்த இடத்துல இன்னவங்க இதாகிட்டாங்க அப்படின்னு சேன் அப்படியே கையை உதறிட்டு போயிடுவோம். அந்த இடத்துல பிரியாணி நமக்கு பிரியாணியாக தோணாது. அதே சிலப்போ இந்த கோபதாபத்தில் என்னங்க வாங்கி கொடுங்க நச்சு பிடிங்கி ஏதோ வாங்கிப்போம், சரி வாங்கி தருவார். அவங்களே பயங்கர டென்ஷனில் இருக்கிறப்ப அவங்க இரிட்டேட் ஆகிட்டு அந்த அங்கே எங்கேயாவது டோஸ் வாங்கியிருப்பாங்களே என்னத்தில், இந்தா தின்னு தொலை, வேண்டாங்க இந்த தொலைன்னு சொல்லி நீங்கள் பெரிய லெவல் பிரியாணி கொடுத்தாலும் வேண்டாங்க, இந்தடி கண்ணு அப்படின்னு சொல்லி பழைய சோறு கொடுங்க. அன்பாக கொடுத்தா குடிச வீடும் ஒன்று தான், சாப்பிட்ற பழைய சோறும் சொர்க்கமாக இருக்குங்க இல்லை. எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணு 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் எல்லாமே 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் எல்லாமே என் கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட எனக்கு எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே அம்மா அப்பாவை பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மாவோட அன்பை நான் பெறணும், வாங்கிக்கணும். அதுக்கு நான் பழைய சாதம் நொஞ்சு போயிருக்கும். தண்ணி ஊற்றினா முன்ன காலத்தில் ஃப்ரிட்ஜு இல்லை, சின்னவளாக இருக்கிறப்ப தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஆனாலும் கொசன்னு ஆயிடும், கொசு நொஞ்சு போயிடும். அந்த காலத்தில் எது சாப்பிட்டாலும் இப்போ அது தெரிய ப்ரோபயோன்னு அது தான். அதில் வந்துட்டு கொஞ்சம் மோர் ஊற்றி வச்சுருப்பாங்க, புளிச்ச தண்ணி சொல்லி புளிச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க, அது கரைச்சி குடிப்பாங்க. வெங்காயம் போட்டு சாப்பிட்டா அது வேறு நல்லாயிருக்கும். ஆனால் என்ன இதில் வந்து அதுலேயும் வந்து நல்லா அலம்பிட்டு அதில் வந்துட்டு மோர் முதலே ஊற்றிப்பாங்க, கொஞ்சம் புளிப்பாங்க, அதில் உப்பு போட்டு அதில் வந்து சுண்டைக்குழம்பு, இந்த நீங்கள் கருவாட்டு குழம்பு யாரோ சொல்லலாம், பட் நாங்கள் வந்து வத்தக்குழம்பு, இந்த வெங்காயம் புளிக்குழம்பு அப்படியே குறுக்கி கொஞ்சோண்டு இருக்கும் இல்லையா, கச்சட்டினா கல் சட்டிம்பாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக ஓரளவுக்கு நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா ஆஃப் பண்ணிட்டு அந்த இதில் சூடுலேயே இன்னும் அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும், ஆஃப் பண்ணாலும் அந்த மாதிரி. அதிலலாம் கொஞ்சம் குறுக்கி புளிக்குழம்போடு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து சாப்பாடு போடுவாங்க, கையில் குளிச்சு ஊற்றி அதில் வந்து கையில் வந்து நம்ம வாங்கிப்போம், அம்மா பிசைஞ்சு கையில் போடுறப்ப அதில் வந்து குளிச்சு ஊற்றுறப்ப அதில் குளிச்சு ஊற்றிக்குவாங்க. அதில் நம்ம இப்படி குளிச்சுக்குவோம். அதில் வந்துட்டு குழம்பு இந்த மாதிரி ஊற்றி அதை சேர்த்து சாப்பிடுவேன். அப்படியே அம்மா ஆனைக்குட்டி பூனைக்குட்டி எலிக்குட்டி கடைசியில் இத்தினூண்டு இருந்தேன், அம்மா இன்னும் வழித்து வச்சு கொடுமா, அது இத்தினூண்டு. அது என்னென்னா அந்த குழம்பு, இந்த தயிர் சோறு, அந்த மோர் சோறு, அந்த புளிப்பு இனிப்பு உப்பு காரம் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அப்போ வழித்து அந்த பாத்திரத்தையே நம்ம கரைச்சிருவோம் போடுக்க, அப்படியே வழித்து எடுத்துப்போம். ஆனால் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாப்பிடவும் தோணாது. ஆனால் இதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்கிற ஒரு 2 கட்டம் ஸ்டேஜ் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நினைவுகள். நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹையர் ஆர்டர் எப்போவுமே மேக்ஸிமம் யாராவது வீட்டில் உண்மைன்னு இருக்காங்கன்னா, என்ன தலைவலிக்குதா, இல்லைம்பாங்க. அதுவும் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் போர் அடிக்குதா? ஸோ நம்மளே அவங்கள வந்து பேச விடாமலாம் தடுக்கக்கூடாது. ஏன் அமைதியாக இருக்க, ஏன் உம்முன்னு இருக்க, ஏன் எப்படி எவ்வாறு, இந்த WH வேர் எங்கே போயிட்டு இருந்த, அது கேட்க வேண்டாம், தேவையில்லை. பவுண்ட்ரிக்கு மேலே போக வேண்டாம், ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க. பட் அந்த சின்ன வயசில் நம்ம கரெக்ட் பண்ணணும்ல, எங்கே போயிட்டு வந்த, யார் கூட, எங்கே, ஏன். அந்த முன்ன காலத்தில் நம்ம சின்ன குழந்தைகளை நம்ம சரிப்படுத்தி செதுக்கி வச்சு அப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக ஒரே ட்ராக்கில் கரெக்டாக போயிட்டுருப்பாங்க. பொதுவாக சொல்லணும், அம்மா அப்பானா அந்த ஸ்டேஜ் அந்த இது கரெக்டாக ட்ராக்கில் போய் கரெக்டாக கூட்டின்னு போகணும் இல்லையா? சரி. ஸோ WH கொஷின், வேர், WH வேர், வென். இப்போ உன்னோட பர்த்டே வா, நாளைக்கு அப்படி இல்லை, எப்போ உன்னோட பர்த்டே, வென் இஸ் யுவர் பர்த்டே, வென்ஸ் யுவர் பர்த்டே, வென்ஸ் யுவர் பர்த்டே, வென்ஸ், வென் இஸ் இல்லை வேன்ஸ், யுவர் இல்லை யுவர் பர்த்டே, பர்த்டேன்னு சொல்லுவோம், பர்த்டே, வென்ஸ் யுவர் பர்த்டே.
ஸ்டைலாக போய் சசத்தெல்லாம் விடுங்க, கூலாக டீல் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சமாளிச்சிடலாம். நான் 3 ஐசியூ பெரிய பெரிய இந்த மாதிரி ஐசியூலாம் போயிட்டு வந்து இப்போ உங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா. இதுக்கு முன்னாடினா அதுதான் நமக்கு நேரம் குருவே சரணம் மட்டும் சொல்லணும், அப்போ தான் நமக்கு நல்லது. ஒரு லெவல்லையோ நல்லா வைப்பாங்க என்னுடைய நம்பிக்கை. அது உங்களோட சுவாமி எந்த சாமியாக இருந்தாலும் குரு அவங்க உங்களுக்கு இல்லையா, அவங்க சொல்கிறது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா. அவங்க நமக்கு நல்ல விஷயங்கள் நல்வழி பாதை காமிக்கக்கூடிய ஸ்கூலில் டீச்சர், அம்மா அப்பா அவங்களும் கைட் பண்ணுவாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு அவங்களுக்கும் நமக்கு எல்லாருக்குமே பொதுவான ஒரு இறை சக்தி இருக்கும் இல்லையா, அவங்க நமக்கு குரு. அவங்கள காடு, த கிரேட்டஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் டிரெக்டர், எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒருத்தங்க. அது அவங்களுடைய மனசில் இருக்கிற காட். அதனால் பொதுவாக காட் இல்லையா, குரு நமக்கு குருவே சரணம் அப்படின்னு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பசிக்குதா? சரி போங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போங்க, நான் வேறு லேட் பண்ணிட போகிறேன். பாய்.